ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம பண்ணைக்கு 2 கலர் கோழி குஞ்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ வேலையை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா கறிக்கடையில் கோழி குஞ்சு வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ வாங்கிட்டேன். ஸோ தீவனம் பார்த்தீங்கன்னா வான்கோழிக்கு வச்சுருந்தது இருந்துச்சு. இது வந்து கடையில் வாங்கின ஸ்டார்டர் ஃபீடு, அதுவே வச்சேன். நல்லாவே பார்த்தீங்கன்னா சாப்பிடுச்சுங்க. ஒன்று டல்லாக இருந்துச்சு இந்த பச்சை. தூக்கி விட்டு பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா தரையில் விட்டு பார்த்தேன். ரெண்டையுமே நல்லாவே பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடுதுங்க. கிட்ட அதுவும் போடுங்க இல்லை வேகமாக ஓடிட்டு இருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா தோட்டத்துக்குள்ளே அங்கே விட முடியாது. அங்கே விட்டால் பார்த்தீங்கன்னா காக்கா, இந்த மாதிரி பருந்து, கழுகு, நிறைய இருக்குது. இது வந்து குட்டி குஞ்சு பார்த்து அம்மா இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போயிடும். போன தடவை வாங்கி வச்சுருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காக்கா பிடிச்சி தின்னு போயிடுச்சுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இந்த தடவை வந்து வீட்டில் இந்த போட்டுக்கொள்ளியே பார்த்தீங்கன்னா விட்டுட்டேன். ரெண்டையுமே அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குட்டியும் ஒரு அட்டை பாக்ஸ் ஒன்று இருந்துச்சு. அந்த அட்டை பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா விட்டு தீனை வச்சுட்டேன். என்கிட்ட தண்ணி வைக்கணும், எதில் வச்சாலும் கமுத்துரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வீட்டில் அம்மா விளக்கு வச்சுருந்தாங்க. ஸோ அந்த விளக்கை பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துட்டேன். எப்படி தள்ளினாலும் பார்த்தீங்கன்னா கவுராது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி பிடிச்சி இந்த ஓரமாக வச்சா பார்த்தீங்கன்னா அது தாகம் கொடுத்தா பார்த்தீங்கன்னா அது குடிச்சிக்கும். ஸோ இன்றைக்கி பார்க்கலாம் எவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா இது எனக்கு தெரியல. நான் சின்ன வயசு வாங்கினதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே செத்து போயிடும். ஸோ இன்றைக்கி செக் பண்ணி பார்ப்பேன் எவ்வளோ நாள் இது உயிரோடு இருக்குன்னு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 1. இப்போ தான் 5 நிமிஷம் முன்னாடி வாங்கிட்டு வந்தேன். ஸோ பார்க்கலாம். இது நான் செத்ததுக்கப்புறம் உயிரோடு இருந்தால் சாகதான் நினைக்கிறேன். ஏதாவது ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் எவ்வளோ நாள் இருக்குதுன்னு.